ரொம்ப லோவாக இருந்த டைமில் இல்லை அதிகமாக ஏமாற்றப்பட்ட டைமில் யாரோ கூட இருந்திருப்பாங்களே ஒரு லாயல்? சரி, இல்லை எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். பட் இந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கண்ணே இதுக்கு என்ன ஆன்சர்? ஐயோ ஒத்துக்கலாம் பரவாயில்ல. ஒத்துக்க மாட்டேன். உடனே அதே இன்டர்வியூவை கட் பண்ணி தம்ப்நெயில் வேற மாறுது. உங்களுக்கே அசிங்கமா இல்லை? நீங்கள் விக்னேஸ்வரன் சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அவருக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் டச்சில் இருக்கீங்களா? ரொம்ப தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப லோவாக இருந்த டைமில் இல்லை அதிகமாக ஏமாற்றப்பட்ட டைமில் யாரோ கூட இருந்திருப்பாங்களே ஒரு லாயல்? சரி, இல்லை எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, ஐ ஹாவ் ரொம்ப செலக்ட், கையில் வச்சுக்கிற அளவுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். மிச்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியாத காரணம் எனக்கு வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா யாருமே அந்த டைமில் பெருசாக பேசலையேன்ட்டு நான் அந்த வருத்தமும் இருக்குது. ஆனால் நான் 2 விஷயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நான் யார்கிட்டையாவது போய் எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா தானே என் கூட வந்து நின்று இருக்க முடியும். நான் சொல்லிக்கல ஒன்று, ஆனால் எதிர்பார்த்தேன். ஓகே. 2வது, அதையும் மீறி நான் சொல்லி அவங்க வந்து எனக்கு கூட நிற்க முடியலன்னா நான் அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் சொல்லிட்டேன், அவங்க சொல்லலை, அப்படி கூட இருக்கலாம்ல. ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் எனி ஒன், எஸ்பெஷலி மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இருக்காங்க, நான் கொடுக்குற இடத்துக்குள்ளே இருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ரியலைசேஷன் எல்லாமே நீங்களே ரியலைஸ் பண்ணி ஞானி ஆகிட்டேன்டா. எங்கள் பேர் அப்படியே ஆனால் ஒரு ஒளி வட்டம் போடுங்க, எங்கள் பாருங்க பயங்கர ஞானி ஆகிட்டேன் சொல்லு. ஸோ யாரும் வந்து ரியலைஸ் பண்ணல, இங்கே பாருங்கள் சோனா நீங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் நம்பாதீங்கன்ட்டு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்களே ஏன் சொல்லுவாங்க? சொன்னாங்கன்னா ஏமாற்ற முடியாதுல்ல. அப்படி இல்லை யாருமே இல்லை அப்படி இல்லை. நான் திருப்பி சொல்கிற ஆன்சர் தான். ஐ திங்க் ஐ நெவர் கேவ் தம் தட் ஸ்பேஸ் டு கம் அண்ட் டெல் மீ. நான் இடம் கொடுத்தா தானே. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம். இப்போ இந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கண்ணே யாரும் அப்படி ஆஃப் பண்ணால் நீ 2 வாட்டி ஏதோ கடைசி கேட்குற, 3வது எனக்கு கேட்காத விட்டு போ அப்படின்றன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ என்ன பண்ண விட்டுருவேல்ல. இப்போ நடிக்கிறேன், ஓவராக நடிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான். ஸோ ஐ கான்ட் ப்ளேம் எவ்ரி ஒன் ஆல்சோ. ஆனால் என்ன ஆகிடும்னா, ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு. நீங்கள் கண்டினியூஸாக ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய பிரச்சனையை பார்த்து வந்துகிட்டே இருக்கும்போது, நம்ம தனியாக வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது பயமாக இருக்குங்க ஆள் கிட்ட சேர்க்குறதுக்கு. ஏன்னா நல்லவர் கெட்டவர்னு தெரியறதுக்கே புரியாது, குழம்பிடும். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் லூஸ் பண்ணிவிடுவோம், கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பாக்கெட் எடுத்து போட்டு சுற்றுவோம். ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது. நான் அப்படி பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் லூஸ் பண்ணிட்டு பின்னாடி ரெக்ரெட் பண்ணி தேர் ஆர் டைம்ஸ் வென் ஐ ஹவ் லாஸ்ட் திங் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி தெரியுமா, எங்களுக்குள்ளே சண்டே இருக்காது. என்னென்னா, நான் ஒரு 6 மாதம் ஃபோன் எடுக்க மாட்டேன். எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயிடல. அதனால் அது அப்படி போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இருக்காங்க. ஓகே. இப்போது இவ்வளோ விஷயமும் நடந்ததுக்கு ரீசன் நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தது தான் சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்படி சொல்லவே மாட்டேன். இவ்வளோ நடந்த பிறகும் ஐ டெல் யூ, நம்ம நல்லதோ கெட்டதோ, நல்லது வந்தால் நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம என்னமோ மேலே ஏறி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே கெட்ட விஷயங்கள்னால உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரிய தொடங்கிடும். இத்தனை தப்பு பண்ணுறது, அடுத்தடுத்தது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் வி ஆர் கிளைம்பிங் ஸ்டெப்ஸ். ஆனால் அது உலகத்துக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த விஷயம் இருக்குது. ஆமாம். சொல்லுவாங்க. இப்போது இன்டெரக்ட்லி ப்ரௌட் ஆஃப் மை மிஸ்டேக்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி நான் சோனான்னு இருக்கிறது காரணம் வெறும் ஈன்னு சிரிச்சிட்டு இல்லைன்னா கிளாமராக சுற்றுறது கிடையாது. இட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். எவ்ரி ஒன் இஸ் அ பேக்கேஜில். சோனா இஸ் அ பேக்கேஜ், பூபேஷ் இஸ் அ பேக்கேஜ். நல்லதோ கெட்டதோ, லைக் மீ ஆர் லைக் மீ நாட், ஐம் யூர், அவ்வளோதான். கடவுள் எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஒரு டார்கெட் வச்சு இதுதான் லைஃப்பில் இந்த இடத்துக்கு போய் நிற்கணும், இத்தனை மாதத்துலனா என்ன நடந்தாலும் பண்ணிடுவேன். ஓகே. அந்த ப்ராசஸில் இந்த பயப்படுறது இறங்குறது அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ எல்லாருக்கும் கடவுள் ஹஸ் கிவன் மீ a குட் ஃபேஸ் அண்ட் எல்லாமே லவ்லி மதர்,
இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், நம்மலாம் தலைக்கணத்தில் ஆட மாட்டோம். அதனால் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் ஒன்றே ஒன்று கம்மி பண்ணிட்டாரு மண்டியில் இருக்கிற மூளையை. இதுக்கு என்ன ஆன்சர்? ஐயோ ஐயோ, ஒத்துக்கலாம் பரவாயில்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிட்டேன்னா ஃபேன்ஸ் வந்து அடிப்பாங்க. யாரு சோனா மேமே நீ சொல்கிறீங்க, அது எதுலேயே உட்காந்து சொல்கிறேன்னு ஃபேன்ஸ் அடிப்பாங்க. சூப்பர். இப்போது நீங்கள் மூவி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு மூளை இல்லாமல் பண்ண வர வேலை தான். ஒரு ப்ராஜெக்ட் நிறுத்திட்டேன், எல்லாரும் திருந்திட்டேன்னு நினச்சாங்க. இல்லையே, ஸ்மோக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 2வது வாட்டி, இப்போ 3வது வாட்டியும் வரும் பாருங்க. மூளை கொஞ்சம் மங்கி போயிடும் போல இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு ஐ எம் நாட் டாக்கிங், அதை தான் சொல்கிறேன். உலகத்துக்கு தெரிகிற விக்ட்ரி அது எனக்கு விக்ட்ரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்குன்னு ஒரு விக்ட்ரி உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன ஏம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த விக்ட்ரி வர வரைக்கும் நீ முட்டாளன்னு சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஐ நீட் டு லிவ் ஃபார், ஐ நீட் டு ஒர்க் ஃபார் வாட் ஐ வாண்ட். அதை நான் பண்ணுவேன். இப்போது நீங்கள் இந்த வெற்றி எனக்கு வேணுங்கிற வரைக்கும் நான் ஓடுவேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஏதாவது ஒரு வெற்றியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இப்போ ஆக்டிங்லேயே ஆகட்டும், இதில் நான் வின் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து நான் வேறு ஒன்றுக்கு போக போகிறேங்கிற மாதிரி. எனக்கு 2-3 விஷயம் தெரியுது. ஒன்று, நான் இப்போது அதான் நம்ம இந்த சோஷியல் மீடியாவை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் டைம்ஸில் இருக்கோம், கரெக்டாக? ஆனால் நான் 26வது வருஷம் இங்கே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல. ஐ எம் நாட் த பெஸ்ட் ஹீரோயின் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஐ எம் நாட் த பெஸ்ட் ப்ரொடியூசர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஆனால் நிற்கிறேன்ல, அதுவே நான் ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஐ எம் தேர்ல. எவ்வளோ கேப்ஸ் வந்துட்டு போனாலும் ஐ எம் ஸ்டில் தேர்ல. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய விக்ட்ரி. ஒன்று, எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் டைரக்டர் ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு நல்ல மீனிங்ஃபுல் டீப் சப்ஜெக்ட்ஸை, இமோஷ்னல் ஆர் டீப் சப்ஜெக்ட்ஸ், சொசைட்டி இல்லைன்னா இண்டிவிஜுவல்ஸ் கூச்சப்பட்டு பேச நினைக்காத விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அழுதுருக்கேன், நான் செத்துடணும்னு தோணும், எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி, இது சும்மா எக்ஸாம்பிள். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியம். அந்த பேசுகிறது எப்படி சொல்கிறது, உன் மண்டைக்குள்ளே நான் எடுத்து திணிக்கிறதுக்கு பதிலாக உனக்கு தெரிஞ்ச இயல்பான நடக்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து அதை உனக்கு காமிக்கும் போது நீ கனெக்ட் ஆகு. ஆமாம்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் எனக்கு சினிமாவில் கிடைக்கிறதோட எனக்கு வெப் சீரீஸில் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. பிகாஸ் தர்ஸ் லெஸ் நோ சென்சர் இன் த சென்ஸ். ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, சென்சர் உனக்கு ஓ அப்படியா அப்படின்னு. மிச்சம் எல்லாத்துக்கும் சென்சர் இருக்குது, வார்த்தைங்களுக்கு மட்டும் பெரிய பிரச்சனை. ஸோ ஒரு கெட்ட வார்த்தை பேசினா தான் உன்னை ஹர்ட் பண்ண அவசியமே இல்லை, கரெக்டாக? நான் வெறும் ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை சொல்லி உன் வாழ்க்கையே நான் தலையில் ஆக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது போய் உள்ள ஹர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹர்ட் ஆகி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆன ஒரு ஆள் நான். நீங்கள் விக்னேஷ் சிவன் சாரை பற்றி சொல்லியிருந்தீங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அவருக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் டச்சில் இருக்கீங்களா? இல்லை, அதுவே ரொம்ப தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங், நான் இத்தனை வருஷம் எதுவும் பேசாத நான் எதுக்கு அதை நான் எடுத்து பேசணும்னு அவசியமே இல்லையே. ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்னொரு ஜேர்னலிஸ்ட் அதை பற்றி பேசியிருந்தார், ஒரு ஸ்டேஜில் வந்து கேட்குறாங்க. ஆமாம், உண்மைதான். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்ல மாட்டோமா, புபேஷ் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஃபோனாவது அடிச்சிருக்கலாம்ல, அதை தான் நான் கன்வே பண்ண வந்தேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச தமிழில் அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அந்த பையனும் எதுவும் தப்பாக நினைக்கல, எதுவும் இல்லை. ஆனால் ஒருத்தவங்கன்னு இன்டர்பிரேஷன் மாறி 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 ஐ ஃபீல் ஸோ பேட். என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, அப்போ நம்ம யார் பற்றி எது பேசினாலும் ஒரு இதில் சில இன்டர்வியூஸில் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டே நம்ம அந்த இன்டர்வியூ போட்டிருக்காங்க, நான் பேசினது தான் போட்டிருக்காங்க, ஒரு தம்ப்நெயில் வச்சு பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன எவனோ வேலை வெட்டி இல்லாத நாங்கள் எவனோ ஒருத்தவங்க ஏதோ கண்டுபிடிச்சி ஒன்று போடுறாங்க போல, உடனே அதே இன்டர்வியூவை கட் பண்ணி தம்ப்நெயில் வேறு மாறுது. உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? புரியுதுங்களா? இப்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஒரு தம்ப்நெயில் நீங்கள் என்ன தம்ப்நெயில் போட்டாலும் we are not notifying, இது போடு அது போடு நம்ம கேட்கல. ஒன்று போடுறீங்க, அதில் கொஞ்ச நாள் ஓடுது, எவனோ ஒருத்தனால தலை சுற்றி இப்படி ஒரு ஸ்டேஜில் ஒன்று வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி ஒன்று வருது, உடனே நீ இருக்கிற அந்த தம்ப்நெயிலை மாற்றி அதை ஃபுல்லாக கட் பண்ணி போடும்போது இட்ஸ் வெரி சீப். இது எப்படி தெரியுமா, இன்னொருத்தங்க
கஷ்டத்தில் நீ சோறு தின்னி பொழைக்கணுமாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபுட்டு சிரிக்காது. கண்டிப்பாக. அதான் அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்ட பேசுனீங்களா? அதாவது இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் சார்ட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்லை நான் தான் சொல்கிறேன்னே, நான் இப்படி தான் நிறைய விஷயம். நான் இப்போ பயோபிக் ஏன் எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, தட் இஸ் பாதி பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நம்ம இந்த பயோபிக் பற்றி எல்லோரையும் வச்சு சேவ் போகிறேன். ஏன்டா எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையாடா? ஒன்று. ரெண்டாவது, இத்தனை வருஷமாக நான் வாயை திறக்காது இல்லை 2024 இல்லைன்னு 25ல் நம்ம ஒரு பயோபிக் எடுக்க போகிறோம், அதுக்கு இதெல்லாம் கழுவி ஊற்றுறதுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் வேணும் அப்படின்னு எடுத்து நான் இத்தனை வருஷம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை பண்ண போகிறேன் நான் புதுசாக. இல்லை அது பண்ணுறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? நிச்சயமாக அது கிடைக்கும். ஒரு 50 கோடி கிடைக்குன்னா சொல்லுங்கள், நான் வேணால் பேசுகிறேன். கரெக்டாக நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவங்க அந்த அதுதான் சொல்கிறேன். இசாட் இப்போ இவ்வளோ சொல்கிறது நான் இன்னொரு ப்ரெஸ் டீம்கிட்ட தான் சொல்கிறேன், நான் என்ன இன்னொரு சேனல்கிட்ட சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 கலிசாடைங்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து கெட்ட பேர் ஆகிடுதுல்ல. கண்டிப்பாக. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கே தெரியும், we are living in a very modern world. இந்த சேனல் இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னோன்னா அது ஒரு இந்த சைடில் ஒரு கேஸ், அந்த கேஸ் அஃப்கோர்ஸ் ஜெயிக்க போகிறோம், ஏன்னா அது விஷுவல் ப்ரூஃபே இருக்குது. ஆனால் அதுக்கு நான் ஒரு வருஷம் அதில் பின்னாடி அலையணும். எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா? அப்படியும் மீறி அது மேலே வெட்டி இல்லைன்னு நல்லா முட்டு தூங்குவேன். இந்த நெக்ஸ்ட்டு பயோபிக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து, இன்க்ளூடிங் நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷம் பிஃபோர் கம்மிங் டு சினிமா இட் செல்ஃப், என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள்னால நம்ம வாயை மூட்டு சும்மா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, நான் வாயை திறக்கிறது இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி தான் திறந்தேன். ஓகே, பட் வாயை திறக்காமல் நம்ம குவாய்ட்டாக சரி அவங்க தானே என்ன வேணாலும் அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் நடந்ததுனால நான் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அந்த ப்ராப்ளம்ஸ் அதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். ஒரு வாட்டி நீங்கள் குவாய்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு குவாய்ட்டாக பிராண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை ப்ரெசண்ட்டோடு கனெக்ட் பண்ணி ஒரு பயோபிக்லேருந்து எங்கேயாவது நான் தொடங்கணும்ல. இப்போ நான் எடுத்த சீன் ஒன்று நேராக ஒரு கான்ட்ரவர்சிக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ எம் ட்ரைங் இந்த பார்ட் 1ல் ஸ்மோக் இஸ் ஆல் அபவுட் அ கனெக்ட் பிட்வீன் மை பாஸ்ட் அண்ட் மை ப்ரெசண்ட். ஸோ அதை கனெக்ட் பண்ணி ஸோ எல்லா வாட்டியும் நம்ம இப்போது நான் சொல்கிற இந்த ஸ்டேட் எல்லா வாட்டியும் குவாய்ட்டாக இருந்தேன் அதனால் என்ன இப்படி பிராண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு செட் ஆகாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை பயோபிக் தானே, அதனால் அந்த பயோபிக் கனெக்ட் ஆகிற விஷயத்த மட்டும்தான் பேசியிருக்கேன். அவன் நினச்சதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லியிருக்க முடியுமா? அதனால் கண்டிப்பாக. ஸோ இப்போ அடுத்து சில பேர் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும், சினிமாவுக்கு வரணும், இல்லை மாடலிங் வரணும், இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ், இல்லாட்டி இந்த சைடு போயிடாதீங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். அட்வைஸ் கொடுக்கலாம். அட்வைஸ் என்ன கொடுக்கலான்னா, எவ்ரி ஒன்ஸ் ஜெர்னி, எல்லாருடைய ஜெர்னி டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்ரி ஒன்ஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் காமனாக நடக்கிற ஒரு பிரச்சனை இன் சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ரம் த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறேன், ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக வர்ற ஆர்டிஸ்ட்டை இருக்கிற பிரச்சனை, நோ ஒன் ரெஸ்பெக்ட்ஸ் நோ ஒன். யாரும் மரியாதை யாருக்கும் கொடுக்குறதில்ல. அடுத்தது இது எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் எந்த புது ஜென்ரேஷன் ஆள் கூட நான் நடிக்கலை. ஸோ இது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் இல்லை, இது நேரில் பார்க்குற விஷயம். அடுத்தது எவ்ரி ஒன் ஒரு ஃபிலிம்க்கு அப்புறம் ஹிட் ஆகிடுறாங்க, விச் இஸ் குட். ஆனால் அந்த ஹிட் ஆகும்போது அவங்களுக்கு 4-5 கொம்பு முளைச்சிடுது போல இருக்குது. அகெயின் ஐம் டெல்லிங் யூ, நான் இந்த 2 பிரச்சனையும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஐ எம் சீயிங் மை எல்டர் எப்படி சொல்கிறது, கொலீக்ஸு அசிங்கப்படுறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க ஜேர்னிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க முடியலையா அட்லீஸ்ட் ஒதுங்கிடுங்க. டோன்ட் அவங்கள போய் இன்சல்ட் பண்ணணும் எதுக்கு? ஆல் ஆஃப் தெம் ஹவ் அச்சீவ்ட் ஸோ மச் அண்ட் கம். அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் கிளாரிஃபைங், இது என்னை பற்றி கிடையாது. ஜஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த நான் சொல்கிற சில பேருங்க நோ பேர் ஓகே, பட் சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலும் ஒரு 3 வருஷத்தில் ஏன் காணாமல் போய்ட்றாங்க? ஏன்னா மரியாதை இல்லை. ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம் இங்கே வாழ்க்கையில். கரெக்டா? கண்டிப்பாக. அது 2 இல்லாதவங்க டப்புன்னு போயிடுவாங்க, மேக்ஸிமம் 5 இயர்ஸ் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் மிச்சம் இவ்வளோ தூரம் எல்லாரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம், வி ஷுட் ஹாவ் ஹியூமிலிட்டி, வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ், வி ஷுட் கம் ஆன் டைம். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் 3 பண்ணுங்கள், எங்கேயோ போவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு? பயோபிக்கை தாண்டி வேறு ஏதாவது இன்னும் வருது, ஆனால் இப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணால் அது புது பிரச்சனை வரும். ஸோ அதனால் மெதுவாக வர டைமில் வரும்.
லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே அங்கே ஒர்க்கிங் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். இனிமையாவது கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, நாட் ஃபார் எனி அதர் ரீசன். என்னுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இந்த சோனா கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சோனா மேம், இப்போ இருக்க சோனா மேம், இது ரெண்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நான் சில விஷயம்லாம் சொல்லுவேன், யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். யார் போல்டான பர்சன் இன்னைக்கு 25 இயர்ஸ் இப்போ இருக்க சோனா தான் போல்டான. யார் ரொம்ப எமோஷ்னல் அன்றைக்கும் இன்றைக்கும் சேம் மேம்? சீரியஸ்லி இல்லை மேம், நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்க ரொம்ப நான் வந்து அடி வாங்கிட்டேன், அதுக்கெல்லாம் ரீசனே எமோஷ்னலாக. அப்போ இப்போவும் நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க. எமோஷனல் இஸ் நாட் ஒன்லி அபவுட் டிசிஷன்ஸில், எமோஷனல் இஸ் அபவுட் ஃபீலிங் ஆல்சோ இல்லை. யா, ஸோ ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் நோ ஆல்சோ இல்லை, அது மாறாதில்ல. இப்போ மாட்டீங்க. யார் வந்து பெட்டரான ஆக்ட்ரஸ், யார் நல்லா நடிப்பா? ஐ திங்க் இப்போ இருக்கிற சொன்னேன் பெட்டர். யார் அதிகமாக ரிஸ்க் எடுப்பா? யோசிக்காமல் ஆக்சுவலாக அப்போ இருக்கிற சொன்னேன். எதுக்கு இப்போ இந்த சடன் சேஞ்ச்? ஏன்னா இப்போவும் இது யோசிக்காமல் கிடையாது. இப்போவும் யோசிச்சு ரிஸ்க் எடுக்கிற ஆளு நான் சொன்னேன், அப்போ யோசிக்காமல் எடுக்கிற ரிஸ்க் சொன்னேன். அதனால தான் அதை யோசிச்சேன். எந்த சொன்னால் ரொம்ப ஃபன்னான பர்சன், இப்போவா அப்போவா? இன்றைக்கும் நான் அதே தான். என்னன்னா வெளியே வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறேன், அவ்வளோதான். எந்த சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க? ஆக்ட்ரஸ் சொன்னால் ஹாப்பியாக இருந்தேன். என்றைக்கு நான் ப்ரொடக்ஷன் தொடங்கினேனோ என் சந்தோஷத்தெல்லாம் போயிடுச்சு. அதனால் இதை எப்படியாவது நீங்கள் பழைய சந்தோஷம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் விட மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு. எந்த சோனாக்கு அதிக கேர் வேணும், இப்போ இருக்க சோனாக்கு வேணுமா இல்லை அப்போ இருந்த சோனாக்கு தேவைப்பட்டிருக்கா? இப்போ இருக்கிற சோனாக்கு லைக் ஐ டோன்ட் வாண்ட் நிறைய கேர். மீன்ஸ் என்னுடைய மேக்ஸிமம் கேர் என்ன தெரியுமா, ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் ஆர் ஒன் மெசேஜ். இல்லையா, நான் ரொம்ப டவுனுன்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது வந்து ஒரே ஒரு யாராக இருந்தாலும் ஒரே ஒரு கட்டி பிடிச்சிட்டு போனால் போதும், வார்த்தை கூட பேச வேணாம். ஐ லவ் ஹக்ஸ். ஐ ஃபீல் வெரி, எப்படி சொல்கிறது, அந்த கட்டி பிடிக்கிறதுல அப்படியே டோன்ட் வரி எல்லாமே சரியாயிடும்னு ஒரு ஃபீல் வரும் எனக்கு. எந்த சோனா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதை தாங்கிக்கவே மாட்டாங்க? முன்னே இருந்தது, இப்போ இருந்தவங்க. அப்போவும் சேம். அப்போ பேச தெரியல, பேச முடியல, கோவம் இருக்கும், வருத்தம் இருக்கும், அழுக வரும். இப்போ பேசிடுறதுனால வம்பள மாட்டேங்கிறது. யார் வந்து அதிகமாக ஹார்ட் சொல்கிறத கேட்பா? அதாவது பண்ணிடலாம்ப்பா, போங்கப்பா, ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஹார்ட் பேச்சை கேட்காம மூளை சொல்லுது, சூழ்நிலை சொல்லுது அப்படின்னு பேச்சு கேட்டதுனால தான் இவ்வளோ அடி. இப்போ கொஞ்ச நாளாக, தட் இஸ் நான் ஒரு எஸ்பெஷலி ஒரு 1 இயராக, ஆமாம் லாஸ்ட் ஜூன்லேருந்து இப்போன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் எனக்கே அந்த எப்படி சொல்கிறது, மென்டலாக அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா கூட ஹார்ட் சொல்கிறது தான் பேச்சு கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் கரெக்டாக இருக்குது இன் மை லைஃப். உங்கள் லைஃப் மனசு ஹார்ட்னு சொல்கிறதோட மனசுக்குள்ளே ஒன்று சொல்லும் தெரியுமா, அதுதான் ஹார்ட். அதுதான். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மைண்டு சொல்கிறது கேட்குறது. மைண்டு சொல்கிறது கேட்குறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, புரியுதா? லைக் சி, மைண்டு சொன்னதை மட்டும்தான் கேட்டதுனால மோஸ்ட் ஆஃப் இட், நாட் எல்லாம், மோஸ்ட் ஆஃப் இட் தப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போது அந்த மைண்ட் சொன்னது கேட்கும்போது ஹார்ட் சொல்லிகிட்டே இருந்துச்சு, கேட்கல. நான் மைண்ட் சொல்கிறது தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் என் மூளையை யூஸ் பண்ணிட்டு வேலை பார்த்தா மூளையே வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்போ. கரெக்ட் மேம். அதுதான். ஓகே. எந்த சொன்னாக்கு பயமே இல்லை? எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக சுத்தமாக பயம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே when you see too many things in life, நிறைய டெத்ஸ் லைக் அம்மாஸ் டெத் or whatever டெத்ஸ், நிறைய ஹார்ட் பிரேக்ஸு, நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சொல்கிறது, துரோகம், ஆல் த இருக்கிற எல்லா வார்த்தையும் சொல்லிக்கிறோங்களேன், அதெல்லாம் நிறைய பார்த்த பிறகு இப்போது ஐ திங்க் ஐ மீன் அ பெட்டர் பொசிஷன். முன்ன இருந்த சோனா கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, இப்போ இருக்க சோனா கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும், இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பழைய சோனா கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, இப்போ இருக்க மேம் பழைய சோனாக்கிட்ட இருக்கிற குவாலிட்டி, ஜஸ்ட் பிகாஸ் நானே இவ்வளோ உட்காந்து புலம்புனா கூட மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறது நிறுத்தாதீங்க. ஏன்னா நடுவில் எவ்வளோ நம்ம அடி வாங்கினாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திருப்பி எந்திரிச்சு வந்து நிற்கிறதுக்கு அங்கே பண்ண புண்ணியம் தான் நம்ம இங்கே வரோம். ஸோ டோன்ட் லீவ் இட். நீ திருந்தவே மாட்டேன்னு ஒரு லுக்கில்
அவங்க மேம் இவ்வளோ சொல்லிட்டு திரும்ப ஒரு கைண்ட்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது எண்ட் ஆஃப் என்ன அதுக்கு தான் நான் உள்ளேயே உட்கார்றது. ஏன்னா என்னால் என்னை திருத்திக்க முடியாது. நான் இப்படி தான், எனக்கு ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா பண்ண வேண்டாம், அதுக்கு பேர் முட்டாள்னா இருந்துட்டு போகிறேன் தான். ஆனால் என் பொழப்புக்கே பிரச்சனை வரும்போது அதனால தான் மூடிட்டு வீட்டில் உட்கார்றேன். புரியுதா? இப்போ எப்படி இருந்தாலும் நான் ஆன்சர் கரெக்டாக சொன்னேன்னா இல்லையா? இல்லை அப்போ கூட எனக்கு பிரச்சனைனாலும் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ரிவெஞ்ச் எடுத்து என்னன்னா, நான் ரிவெஞ்ச் ஈவன் 1% ரிவெஞ்ச் எடுத்தேன்னா அப்போது நீ ஒரு சில்ட்ரன்ற ஒரு ரேஞ்சுக்கு நான் ஒரு மைண்டில், இல்லைன்னா நீ ஒரு த ஒர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நினைக்கும்போது அதில் 5% நான் பண்ணாலும் நானும் அதே தானே. ஐ டோன்ட் வாண்ட் டு பி யூ, ஐ வில் பி மீ. இந்த கைண்ட்னஸ் எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக இவ்வளோ கைண்ட்னஸ் சீரியஸாக நான் சொல்கிறேன், எப்படி? இதுக்கு பேர் கைண்ட்னஸா? இதுக்கு பேர் லூஸா? ஆமாம் மேம், இவ்வளோ அடி வாங்கி நான் திரும்ப யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன்னா அதுக்கு பேர் கைண்ட்னஸ் தான். யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், செய்வேண்டா, ஆனால் பார்த்து செய்வேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அடிக்காமல் இல்லை, நான் அதான் சொல்கிறேன்னா பெஸ்ட்டு. அடிக்க முடியாத உயரத்துக்கு போயிடுவேன். அடிக்க முடியாத உயரத்துக்கு போனால் கூட அது யார் ஹூஸ் இன் அ பொசிஷன் அடிக்கவே முடியாத ஒரு பொசிஷன் யார் சொல்லு, நீ ஒரு ஆள் சொல்லு. ஏன்னா அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் எப்படி சொல்லிக்கிறேன்னு இருக்கிறதுக்கு நான் இருக்கணும், நீ இப்படி அடிக்கணும், நான் இருந்தால் தானே நான் தான் வீட்டில் இருப்பேன்னு, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ரொம்ப ஜாலியாக ஒரு செக்மெண்ட் போச்சு மேம். ஸோ மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். நன்றி, தேங்க்யூ.